இருந்தா கைக்கணும். போதும் நிறுத்தியா? எவ்வளவு சம்பளம் பேசிருக்க? முன்னாடி வர மெயின் ஆனத்துக்கு 250, எனக்கு 150. குடத்துக்குள்ள காசு இருக்குல்ல? அதுக்கு 150 தான். எல்லாம் பிளாட் ரேட்டா? என்ன சார் நீங்க போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? குடத்துக்குள்ள பணத்துக்காகயா? தமாசு பண்ணாங்க. நீங்க எல்லாம் பெரிய இடத்தாளு, காசு வாங்கிடலாம். அப்படியே வாங்கினாலும் காசுல உண்டியல போட்டுருவிய. அது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்யா. ஆமா, கொடை இறக்குன உடனே கொடுத்துருவாங்கல்ல? சார், for the details please you contact Mr. Mailer Ranganathan. Okay? இதுல இங்கிலீஷ் வேறயா? Yes. கிழிஞ்சது. யார் யா மயிலர் ரங்கநாதன்? சிறந்த பக்திமான், பெரிய தொழிலதிபர். இங்கேயா இருக்கான்? எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். பக்கத்துல இன்னொரு கொடையை பிடிச்சிட்டு வராரு, அவர்தான் சாட்சாத் மயிலே ரங்கநாதன். இவரா? ஹலோ சார், போனடனே கொடுத்துருவாங்கல்ல? நானும் 12 வருஷமா கோயிலுக்கு கொடை தூக்குறேன். கோயில்ல கொண்டு கொடைய சாத்திர உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் சுட சுட. சுட சுடவா? ஆமா, தொன்னையில நெய் வழியும் பாருங்க. ஆகா, என்ன டேஸ்ட் தெரியுமா? என்னது? பொங்கலப்பா. ஏன் அல்வா கொடுக்க மாட்டாங்களா? அது நமக்கு பழக்கம் இல்ல. இவன் எப்படி வளர்றான்? நான் காசை பத்தி பேசுறேன், இவன் திங்கிற பத்தி பேசுறானே. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. இவர் யாரு தெரியுமா? யாரு? பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மயிலே ரங்கநாதன் பேரு. மெட்ராஸ்ல 20-30 கம்பெனி இருக்கு. அவர்கிட்ட 5000-6000 பேர் வேலை பண்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். வாங்கண்ணா வாங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணும், ரொம்ப மன்னிக்கணும். ஏன் லேட்டா வந்ததுக்கா? அதுக்குள்ள கிளம்புற கொடையை தூக்க வரேன்னு சொல்லிட்டு பையன் காலை வாரி விட்டான். நேத்து நைட்டு எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தண்ணி அடிச்சு குப்பரை படுத்துட்டு இருக்கோம். என்னது? ஏன் நீ பதறது? நானே கவனம் இருக்கேன். என்ன உளறீங்க சோமநாதன்? நான் ஒண்ணும் உளரல. இந்த காலத்து பசங்களுக்கும் பக்திக்கும் ரொம்ப தொலைவாயிடுது. எப்ப கேட்டாலும் ஜெனரேஷன் கேப் அதுக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப என்னோட கொடை எடுத்துன்னு வந்து உங்க பையன் இல்லையா? நிச்சயமா இல்ல. அவன் அங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கான். அப்ப யாருப்பா அவன்? சாமி எங்க அவசரமா கொடையோட ஓடுது? ஆந்திரால வெள்ளம் வந்திருக்காது, அடுக்கிறதுக்கு போறேன். அப்ப தமிழ்நாட்டுக்கு அதுக்குதான் மான்மார் கொடை இருக்க. வெங்கடாச்சலபதி, உன் புண்ணியத்துல கடனை உடனே வாங்கி ஒரு கடைய போட்டுட்டேன். இந்த வெயிலுக்கு ஒரு கொடையும் இருந்துச்சுன்னா கொடை வாங்கணும்னு நினைச்சேன், கொடையே வந்துருச்சு. 150 ரூபாய் கொடு. 150 தானா? வெங்கடாச்சலபதிக்கு எவ்வளவு வேணாலும் தரலாமே. இந்த பட்டு துண்டு ஃப்ரீ. இரு இரு. ஆமா, அங்க என்ன அவ்வளவு கூட்டம் ஓடியாருது? உன் கஸ்டமர்ஸ் எல்லாம் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. வியாபாரம் அமோகம் நடக்க போகுது. யோகம் தான் நமக்கு. வண்டி நிறுத்துப்பா. சார், என்னைய கூப்பிட்டீங்க? உங்களை என்னது? அன்னைக்கு கோவில் வாசல கொடை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்களே. நல்ல வேளை. கொடை தூக்கும் போது பாத்தீங்களே, ஓடும் போது பாக்கலையே. எவ்வளவு பெரிய தொழிலதிபர் நீங்க. ஆமா. நீங்க வந்து இங்க தொழிலதிபரா? ஆமா, நீங்க தான் தொழிலதிபர் மயிலே ரங்கநாதன். எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. ஆமா, ஏன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது பஸ் படிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், ரயில்ல படிக்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம். அவையார் சொல்லிருக்காங்க. அவையாரா? அவையார் காலத்துல எதுங்க பஸ் ட்ரெயின் எல்லாம்? இல்ல இல்ல, சும்மா அப்படியே சொல்றது. ஆமா சார், உங்களுக்கு காரா? சைக்கிள்க்கு வழி இல்ல இது. ஆமா, அது கியர் போட்டா ஓடுமே, இருக்கு, நிறைய இருக்கு. அதானே பார்த்தேன். வரவழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்க நிக்குது. வண்டி இப்ப எங்க இருக்கு? யாருக்கு தெரியும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். என்ன? அது வந்து டிரைவர் மெக்கானிக் ஷெட்ல இருக்குன்னு. ஆட்டோலயே போலாமா? போலாமே, காசு இருந்தா போலாமே. காசு இருந்தாலா? காசு இல்லையா? அது நான் பாக்கெட்ல காசு வைக்க மாட்டேன். என்ன பழக்கம் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல வைக்கமா இருக்கு. அந்த 8 அணா 4 அணா காயின் நான் பார்த்தது இல்லைங்க. 8 அணா பார்த்தது இல்லையா? இல்லங்க. ரவுண்டா சில்வர் கலர்ல இருக்குமா? ஆமா, சொல்றாங்க ரவுண்டா இருக்குன்னு. ஆமா, இன்ஃபேக்ட் நான் 100 ரூபாய் நோட்டு முழுசா பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சார் விளையாடுறீங்களா? இல்லங்க, பார்த்தது இல்லங்க. சரி, லட்சத்துலயும் கோடியிலயும் பொருள்றவங்க உங்களுக்கு 100 ரூபாய் எல்லாம் ஒரு பொருட்டா? இல்ல நீங்களும் நான் வந்த ஆட்டோலயே போலாமான்னு? நீங்க வந்த ஆட்டோல தானே போலாமே. இததானே எதிர்பார்த்தேன். போலாமே போலாமே.
வாங்க உட்காருங்க. இல்ல நீங்க தேங்க்யூ 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 வெரி மச். நடுப்பா. நீங்க எப்படி சார் செல்ஃப் டிரைவிங் பிடிக்குமா இல்ல டிரைவர் வச்சிருக்கீங்களா? டிரைவர் தான். ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு டிரைவர். லாஜிக் தனி, ஐ மீன் டாஜிக் தனி, பலக் தனி அப்படி. உங்களுக்கு என்ன சார், எத்தனை கார் வேணா வச்சுக்கலாம், எத்தனை டிரைவர் வேணா வச்சுக்கலாம், எங்கள மாதிரியா? இன்ஃபேக்ட் என் ஃபேக்டரியிலே ஒரு 150 டிரைவர்ஸ் இருப்பாங்க. 150? ஆமாங்க, 10,000 பேர் ஒர்க் பண்ற இடம். லாரி, ஸ்கூட்டர், பஸ், ட்ரக்ஸ் எதுக்குமே லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். சும்மா பேச்சு கேக்குறேன். என்னோட வாட்ச்மேனுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ச்மேன்? யா. நான் சொன்னா தப்பா தான் இருக்கும், நீங்களே சொல்லிடுங்க சார். 5,000 rupees பிளஸ் பிளஸ். பிளஸ் பிளஸ்ல என்ன? பிளஸ் பிளஸ்னா இருக்குமே, பேட்டா, இன்கிரிமெண்ட், எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா. எப்படியாவது ஒரு வளைச்சு பிடிச்ச ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை வாங்கிட வேண்டியதான். டிரைவர் வண்டி நிறுத்துப்பா. ஏன்? நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. யூ மீன் நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? வேலை பார்க்கலங்க, வேலை கிடைக்கல, கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கேன். வேலை தேடுறீங்க? ஆமாங்க, இந்த வயசுல வேலை பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அனுபவத்துல சொல்றேன். யார் சொல்றீங்க? என்னதான் இல்ல, உங்களை தான் சொல்றேன். என்ன சொல்றீங்களா? ஆமா. நான் கூட ஒரு நாள் உங்ககிட்ட என் வேலை விஷயமா பேசணும். பேசலாமே, பார்க்கலாமே, எனி டைம். such a nice person you are. பட் இன்னைக்கு வேண்டாம். அப்படியா? சரி, ஓகே. டிரைவர், சார் எங்க போணுமா கேட்டு அங்கேயே டிராப் பண்ணிடுங்க. சரிங்க. ஹலோ 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 நில்லுங்க. ஹலோ எப்படியாவ ஏமாத்தையா பணம் கொடுக்காம? யோ, என்னையா உன் கம்பெனியில் 150 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொன்னேன். வாட்ச்மேனுக்கு 5,000 ரூபாய் தரேன்னு பீலா விட்டிய கூட. என்ன முழிக்கிற? இல்ல 7 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் வரதுக்குள்ள நிறுத்து, அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. தின்னு உன் உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு. இன்னைக்கு ராத்திரிக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. இந்தாங்க காஃபி. ஆமா, பெருசா இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா, அவன் வந்து ஆட்டோல போனதுனால கொஞ்சம் பந்தாவா இருக்கும், ஜாப் கிடைக்கும்னு இருப்பான். அதுக்கு போய் நீங்க பெருசா அப்படி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி உட்கார்ந்துட்டு ஊரை சுத்திட்டு வந்திருப்பான். யூ see மிஸ்டர் ரங்கசாமி, நீங்க இங்க பேயிங் கெஸ்ட் தான். அதுக்காக என் பையன் பண்ற ஊதாரி செலவுக்கு நீங்க பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ பெருசா நீங்க கொடுத்த மாதிரி பேசுறீங்களே, கொடுத்தவங்க சும்மா இருக்காங்கல்ல? ஆமாண்டா, நீ கல்லூரி மங்க மாதிரி அவர்கிட்ட போய் அழுது புலம்பிருப்ப. பாவம் போனா பட்டன் கொடுத்துருப்பாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மிஸ்டர் ரங்கசாமி, let him talk. Yes. நீங்க அவனுக்காக பேசி அவனை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அந்த காலத்து மெட்ரிக் இங்கிலீஷ் என்னது பாரு. ஆமாண்டா, நான் அந்த காலத்து மெட்ரிக் தான். கலெக்டர் ஆபீஸ்ல உங்க அப்பாவோட ஒண்ணா வர்க் பண்ணவ. I know how to deal the people. ஆமா. என்ன பண்ண சொல்ற? நான் தான் வேலை அலைஞ்சிட்டு இருக்கேன்ல, வேலை கிடைக்காம என்ன பண்றது? ஆமா. என்ன எதுக்கு எடுத்தாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆமாமாங்கறீங்க? இல்ல, என்ன நாளைக்கு சாப்பாடு எனக்கு இப்ப தெரிஞ்சது அதான். கரெக்ட், உணர்ந்து பேசுறீங்க. ஆமா. ஏன் பாட்டி ஆரம்பிச்சதுல இருந்து உம்முன்னு இருந்த? பாட்டில அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? கண்மணி நியாயமா, ஆணுக்கு மட்டும் காதலில் ரணமா. அந்த வரிகள் என்ன ரொம்ப பாதிச்சது. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்கும். இவ்வளவு தூரத்துக்கு அவன் வரணும்னா நான் நினைக்கிறேன் அவன் காதலிச்ச பொண்ணு அவனை நிச்சயமா ஏமாத்திருக்கணும். நீ என்ன நினைக்கிறமா? நான் என்ன நினைக்கிறது? உனக்கு அவன் பாட்டு பிடிச்சிருந்தா அவனை கூப்பிட்டு பாட சொல்லி கேளு. குட் நைட். குட் நைட். பிரகாஷ், உங்க பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த சூழ்நிலையில அவ மனசை மாத்த நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரகாஷ், உங்களுக்கு தெரியாம நான் எந்த முடிவுமே எடுத்ததில்ல. இப்ப நான் எடுக்க போற முடிவுலயும் நீங்க எனக்கு துணையா இருக்கணும், எனக்கு தைரியம் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத நந்து, பொறுக்க பொறுக்க சந்தோஷப்படு. என் குழந்தைய பார்க்க நான் உயிரோட இருப்பேனா? இருப்ப. நான் ஒருவேளை செத்து போயிட்டேன்னா? செத்து போ. அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி. என் குழந்தை அவ வளப்பா. யார் வளப்பா? அதான் கட்டிக்க போறேனே, அவ வளப்பா. அப்ப என்ன பத்தி முழுசா மறந்து போயிடுவீங்களா நீங்க? என்னை பத்தி நினைச்சு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காதா? ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை நான் சாகாம
உயிரோட திரும்பி வந்துட்டேன்னா அப்ப நாங்க 2 பேரும் உட்கார்ந்து என் அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? மிஸ்டர் பிரகாஷ், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சார்? ப்ரமோஷனோட உங்களுக்கு பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. டிரான்ஸ்ஃபரா சார்? எஸ் பெங்களூருக்கா சார்? எஸ். முடியாது சார். வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்ல சார், நான் பொண்டாட்டி குழந்தைய விட்டு டிரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க இல்ல என்ன சார், சொல்றீங்க? நான் டிரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் இல்ல சார், சொல்றேன் நான் கேளுங்க. பண்ணிட்டு சார் போக முடியாது சார். சார் முடியாது சார். நான் நான் என்ன சார் சொல்றேன்? பியூர் வேலை கூட சார், நான் வந்து காலை விழுந்து கேட்கிறேன் சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் சொல்ல போறேன், கேட்க போறீங்களா இல்லையா? டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா போக மாட்டீங்க. இல்ல சார். ஓகே. சர்வேக்காக ஒரு 4 நாள் நீங்க பெங்களூர் போய் தான் ஆகணும். 4 நாள் எஸ். 4 பொண்டாட்டி days. குழந்தைய விட்டு எஸ். 2 நாள் பண்ணிக்க முடியுமா சார்? நோ. அப்ப டிரான்ஸ்ஃபர் இல்ல சார்? நோ. மிஸ்டர் ரங்கசாமி, இவ்வளவு நாளா வேலை கிடைக்கலன்னு ஆபீஸா ஏறி இறங்கிட்டு இருந்தான். இப்ப வேலையும் கொடுத்து வெளியூருக்கும் போயிட்டு வானா போக மாட்டேங்கிறான். என்ன விஷயம் கேளுங்க. ஒரு 4 நாள், வெறும் 4 நாள் வெளியூர் போயிட்டு வந்தா இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? என்ன பேச விடுறீங்களா? 4 நாள்னா 96 மணி நேரம். அவ்வளவு நேரம் உங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்க முடியாது. இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன புரியவே இல்ல. சும்மா இருந்ததுனே. அவன் இப்பதான் வழிக்கு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் சுத்தி வழுகிறான், அவ்வளவுதான். என்ன சுத்தி வளைக்கிறாரு? அவனுக்கு புரியுற மாதிரி விளக்கமா எடுத்து சொல்லுங்க. டேய், ஆபீஸ் ஆர்டர் வாங்கிட்டு நேரா வெளியூர் போடா. அதான் பெட்டர். பெருசா சொல்ல வந்துட்டான். உனக்கு என்ன தெரியும்? நீ கட்டா பிரம்மச்சாரி. குடும்ப வாழ்க்கை பத்தி உனக்கு தெரியுமா? பெரிய கிரஸ்த. ஒரு விஷயம் சொல்லடா பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கைனா அது என்ன தெரியுமா? வழியாத அம்மா, பொண்டாட்டி வழி அனுப்பி புருஷன் வெளியூர் போறது ஒரு ரகம். பொண்டாட்டியோட வெளியூர் போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது 2வது ரகம். இவன் 2வது ரகத்துக்கு சேர்ந்தவன். இன்னுமா புரியல? டேய், என்னடா அது? ஆமா, நந்தினிய குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியாது. நாங்க உங்க கூட வரமாட்டோம்னா என்ன செய்வீங்க? நான் வேலையை விட்டுருவேன். வாட் மிஸ்டர் ரங்கசாமி, வேலையை விட்டுருவானாமே? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. பேசாம நந்தினியும் குழந்தையும் அவனோட ஊருக்கு அனுப்பி வைங்க, அவ்வளவுதான். மருமகளையும் பேத்தி அனுப்பிட்டு நான் தனியா என்ன பண்றது? பக்தி மார்க்கத்தை நோக்கி செல்வது. எப்படியோ போய் தொலை. வேற என்னடா? பர்மிஷன் கிராண்டட். 2 tickets, ஓகே? Thank you. டன் டடன். நீ எப்படி இருக்க? என்ன அசட்டு பிடிவாதம்? ஐயோ, புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போறது சகஜம். யாரு புதுசா கல்யாணம் ஆனவங்க? 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, மறந்து போச்சா? அதுக்கு தான் வெளியூர் போகணும்னு சொல்றது. ஐயோ, என்ன கண்ணடிக்கிறீங்க? இல்ல, தூசி. தூசி. டேய். டிக்கி ஓபன் பண்ணு. ஓகே சார். நந்தினி, நந்தினி, நீ உள்ள போன லகேஜ் எடுத்து வரேன். என்ன பண்ற நீ? அங்க பார், அப்பா வந்து ಮುತ್ತಿನಂತ ಕೂಸೊಂದು ಹುಟ್ಟು ಬರುತ್ತದೆ ತಾಯಿ. 100 ವರ್ಷ ಬದುಕಿರು, ಚೆನ್ನಾಗಿರು. யாரே அந்த சாமியார் கூட்டம்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மிஸ்ஸஸ் நந்தினி பிரகாஷ், எஸ். யுவர் ரூம் கீ. நீ போ, நான் சைன் பண்ணிட்டு வரேன். ஓடல சொல்ல குட்டி ரன் 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 ரன். கொல்லஹொத்து வந்துடுது. வாங்க. தம்பி தமிழா? ஆமா, தமிழ் தான். தமிழ் மட்டும் இல்ல மேடம், ஹிந்தி, மணிப்பூரி, அசாமி, பெங்காலி, ஒரிசா எல்லாம் தெரியும். எல்லா ஊர்லயும் 6 மாசம் வேலை செஞ்சிருக்கியா? லாட்டரி டிக்கெட் எடுத்திருக்கேன். எல்லாம் அரவர் தான். தம்பி, இப்போ ஒரு சாமியார் வந்துட்டு போனாரே, அவர் யாரு? ஐயோ, அவர் பெரிய மகான் மேடம். பெங்களூர் வந்தா நம்ம ஹோட்டல் தான் தங்குவாரு. அவர் சொன்னா அப்படியே பலிக்கும். அவர் இது என் கையில கொடுத்து ஏதோ சொன்னாரு. முத்தினந்த கூசுந்து ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತದೆ ತಾಯಿ, 100 வருஷம் பதுக்குவே சென்னாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒண்ணும் பயப்படாதீங்க, நல்ல அர்த்தம் தான். அது நல்ல அர்த்தம் தான். இதோ சொல்லுங்க. முத்தினந்த கூசுந்து அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அப்புறம் 100 வருஷம் பதுக்குவே சென்னாய் அப்படின்னாரு. சென்னைன்னு சொல்லிட்டாரே. போச்சு. இது நம்ம குழந்தை. அது ஆமா. நல்ல குழந்தை, நல்ல குழந்தை. நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சு கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க சாமியார். சேர்ந்திருந்தா என்ன ஆகுமா? அது ஒண்ணு இல்ல மேடம்,
உங்க புருஷன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் அவ்வளவுதான். நீங்க கூட கவலைப்படாதீங்க மேடம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கான். இப்படியே லெஃப்ட்ல ஏறி நீங்க மேல போங்க. போகண்ணா போ. வரேன் மேடம், லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. ஹாப்பி முதல் ஹாப்பி டார டார டா டார யா பிஸ்கட் டா 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 டா. செல்லகுட்டி நீ அப்படியே படுத்து தூங்குமா? யா. ஐயோ கையெடுங்க. என்னாச்சு? முதல்ல போய் உங்களுக்கு வேற ரூம் போடுங்க. ஏன் இந்த ரூம் நல்லா இருக்க? ஏசி டபுள் ரூம் வித் ஷவர். நானும் குழந்தை மட்டும் இங்க தங்க போறோம். ஏன்? நீங்களும் நானும் ஒரு வாரம் தனியா இருக்கணுமா? என்ன முட்டாள் சொன்னாய்டா? ஐயோ முட்டாள்னு இண்டிசென்ட்டா சொல்லாதீங்க. ஒரு சாமியார் சொன்னாரு. இங்க பாருங்க, இத கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி சொன்னாரு. என்ன நந்தினி நந்தினி அம்மா அந்த குண்டு பையனுக்கு எப்படியோ சம்மதம் வாங்கிட்டு நான் வந்து டபுள் சார்ஜ் போட்டு கூட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல போய் வேற ரூம் போடுங்க. இல்ல சாமி என்ன சாமியார் சொல்றதுல போய் போய் பயமா இருக்கு. என்னம்மா இது? நீ ப்ளீஸ் இப்ப நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? போய் ரூம் போடுங்க. அந்த சாமி மட்டும் என் கையில மாட்டினா தெளிஞ்சது கிருஷ்ணகிரி. நல்லா நல்லா இல்லடி, கண்டிப்பா நல்லா இல்ல. வெளியூர் பொண்டாட்டி ஏன் கூட்டு வரான் இப்படி தனியா படுக்கிறதுக்கா? இல்ல வந்து டேய் சாமி உருப்படுவியா நீ? எந்த ஜென்மத்துல வந்து என்கிட்ட மாட்டான் இவன். என்ன சாமியாராக்கிட்டானே?